வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான சின்னதாக ஒரு வீடியோ இது. ஒரு நல்ல மனிதரை பற்றி, இந்த நாட்டில் உள்ள நல்ல மனிதரை பற்றி கண்டிப்பாக தெரியணும். அதுக்காக இந்த வீடியோ போடுறோம். இது பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் அந்த மனிதர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா நந்தா இவர் பேர். இவர் பார்த்தீங்கன்னா 1948 இவருடைய தலைமையில் தான் ஐஎன்டியூசி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இவர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வறுமையில் இருந்திருக்காரு. ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்திருக்காரு. இவர் வாடகை வீட்டில் வாடகை கொடுக்காம அந்த அற்பஸ்வல்பமான அந்த பணத்தை கூட அவரால் கொடுக்க முடியாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. கஷ்டப்பட்டுட்டு அவர் எவ்வளோ சொல்லி கேட்காம கடைசியில் அந்த வீட்டு ஓனர் வேறு வழியே இல்லாமல் எல்லாம் அவரை ரொம்ப இதுப்படுத்தி பொருள்கள்லாம் தூக்கி வெளியில் போட்டுறார். அவர் பேர் இந்த நந்தாவுடைய இது. அவர் முழு பேர் பன்சாரிலால் நந்தா முழு பேர். பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுடுறாரு. தூக்கி அந்த ஜாமானங்கள்லாம் எடுத்து வெளியில் போட்டு அந்த நேரத்தில் அந்த வழியாக போகிற ஒரு பத்திரிக்கைக்காரர் என்ன பண்ணார், இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து இவர் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பத்திரிக்கையுடைய அந்த முதலாளிகிட்ட கொண்டு போய் அவர் அந்த ரிப்போர்ட்டர் கொடுக்குறாரு. அவர் எடுத்து பார்த்துட்டு அப்படியே பதறி போயிடுறாரு அந்த பத்திரிக்கை அதிபர். யாரை பார்த்து, அவர் எங்கே பார்த்து, எந்த இடத்துல பார்த்து, எப்படி பார்த்து, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தாக்கா அவர் உடனே அவர் எங்கெங்கே தொடர்பு கொள்ளணுமோ எல்லா இடங்கள்லையும் தொடர்பு கொண்டு கடைசியில் இவர் வீட்டுக்கு கார் மேலே கார் அரசு அதிகாரிங்க அவங்கன்னு சொல்லிட்டு வந்தவனமாக இருந்திருக்கிறாங்க. வந்தவங்கெல்லாம் எல்லாம் கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு நாங்கள் வீடு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ நாள் நான் வாழ்ந்துட்டேன், 95 96 வயசாகி போச்சு. இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு, நான் எங்கே இருக்க போகிறேன், எனக்கு எதுக்கு பெரிய வீடு அரசு வீடு அதெல்லாம் எதுவும் வேணாம். இல்லை நாங்கள் இந்த வாடகையெல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம், எல்லாம் இது பண்ணுறோம், உங்களுக்கு வாங்க. அதெல்லாம் இல்லை. அப்பவும் இவர் இந்த சூழ்நிலையில் கூட என்ன பண்ணுறாருன்னு கேட்டாக்கா, எல்லா அதிகாரிங்களாம் கூப்பிட்றாங்க. இவருக்கு அந்த வீட்டு ஓனருக்கு யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்புறம் பார்த்தாக்கா இவர் தான் இந்த பன்சாரிலால் நந்தா நேரு இறந்த உடனே அந்த நேரத்தில் இடைக்கால பிரதமராக இருந்திருக்கார். இந்த பன்சாரிலால் நந்தா அந்த வாடகை கொடுக்க முடியாமல் இந்த மாதிரி இருக்காரு. இவர் அந்த இதில் இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் நேரு இறந்தவுடனே இடைக்கால பிரதமராக இருந்திருக்காரு, சாஸ்திரி அமர்வதற்கு முன்னாடி. அதே நேரத்தில் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி இறந்த உடனேயும் அப்பவும் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, 13 நாள் இவரே தான் அந்த இடைக்கால பிரதமராக இருந்திருக்காரு. மத்திய அமைச்சராக பதவி வகிச்சிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இன்றைக்கெல்லாம் நாம் எவ்வளோ இதை பார்க்குறோம். சாதாரணமாக ஒரு கவுன்சிலரே 2 கார் 3 கார் வச்சுருக்கிறான். அவனுக்கு இருக்குது ஒரு 5 கோடி 10 கோடிக்கான சொத்து. அவன் கையில் மின்னுற மோதிரம் என்ன, அவன் போட்டிருக்கிற செயின் என்ன, காலரை தூக்கிட்டு போகிறது என்ன, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் 2 முறை நாட்டினுடைய இடைக்கால பிரதமராக இருந்தவர் ஒரு 100 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறார். இப்படி ஒரு அரசியல்வாதி நம்ம ஊர் கக்கன் மாதிரி. இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு எவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? நீ எங்கே இந்தியாவில் இன்னைக்கு என்ன நிலைமை ஆகிப்போச்சு. முந்த்ரா ஊழல்லேருந்து, நகர்வாலா திட்டத்திலேருந்து, அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி போர் பஸ்லேருந்து 2Gக்கு 2Gலேருந்து இப்போ டாஸ்மாகுக்கு நிற்குது ஊழல் அப்படின்ற ஒரு இது. எப்படி பாருங்க, முந்த்ரா, நகர்வாலா திட்டத்திலேருந்து போர் பஸ்ஸுக்கு போர் பஸ்லேருந்து 2Gக்கு 2Gலேருந்து இப்போது டாஸ்மாகில் நிற்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இருந்திருக்காங்கன்றது தெரியணும், இந்த நாட்டுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். இவர் பேர் பன்சாரிலால் நந்தா இவர் பேர். நாமளும் இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி வருவாருன்ட்டு நம்மளும் காத்திருப்போம்.
நன்றி, வணக்கம். ஆர்டிஎஸ்.